வின்ஃபினித் இன்ஃபினிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் ஹெல்த்தின் வெற்றி வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருக்கும். அதில் முக்கியமானது நம்ம எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றது தான் அந்த ஆசை. அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று, தேவைப்படக்கூடிய ஒன்று பணம், அதாவது வருமானம். உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்றது உண்மையான விஷயம். அந்த வருமானத்தை வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று, நீங்கள் அதிக முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா படித்து பெரிய பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வரும். இல்லைன்னா நீங்கள் இரவும் பகலும் கடினமாக உழைக்கும் போது, உங்கள் உழைப்பை கொடுக்கும்போது அந்த வருமானம் வரும். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா வின்ஃபினித் நிறுவனத்தோட ஐடியை ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க ஆரம்பித்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வரும். அது என்ன விஷயம் என்னன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பெனி மேனேஜ்மெண்ட். வின்ஃபினித் நிறுவனம் அப்படின்றது திரு மஞ்சுநாத் மற்றும் திரு மகேஷ் டெகலா அப்படின்றவங்களோட வெற்றி கூட்டணியில் உருவான ஒரு நிறுவனம் தான் இது. இவங்க 2 பேரும் 18 to 20 வருஷத்துக்கு மேலே டைரக்ட் செல்லிங் துறையில் ரொம்பவே அனுபவமிக்க, அதாவது வெல் எக்ஸ்பீரியன்ட் பர்சனாக தான் இருந்திருக்காங்க. திரு மஞ்சுநாத் அவர்கள் ஒரு இந்திய முன்னணி நிறுவனத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய வருமான ஈட்டாளராக இருந்திருக்காரு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த வின்ஃபினித் நிறுவனத்தோட இந்த தொழில் நமக்கு வெற்றியை மட்டும்தான் தரும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. வின்ஃபினித் நிறுவனம் ஜூன் மாதம் 2020 தான் தொடங்கியிருக்காங்க. ஆனால் இது தொடங்கின முதலே இது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை காட்டுதுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது தொடங்கிய மாதமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மெம்பர்ஸ், 1.5 லட்சம் நபர்கள் இதில் சேர்ந்து உலக சாதனை படைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மையான விஷயமே. இந்தியா முழுவதும் இந்த நிறுவனம் தன்னோட கிளைகளை நிறுவி, அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நிறுவனம் அப்படின்றது தான் இதோட பிளானிங்கே. நம்ம இப்போ ஸ்டார்டிங் பிகினிங்கில் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்மளால் நிறைய வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நமக்கு வருமானத்தை தரக்கூடிய அந்த வின்ஃபினித் மார்க்கெட்டிங் பிளான் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஏன் லைஃப் லாங் இன்கம், அதாவது லைஃப் லாங் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் வருமானம் ஈட்டக்கூடிய அந்த 9 நிலைகள் என்ன அப்படின்னா, ரீட்டைல் ப்ராஃபிட், பிஸ்னஸ் பில்டிங் போனஸ், டீம் பில்டிங் போனஸ், பவர் ஸ்டார்ட் போனஸ், இன்ஃபினிட்டி போனஸ், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட், லக்ஸரி ஃபண்ட், அனிவர்சரி போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 வேஸ், 9 நிலைகள் இருக்குது இதில். அதில் ஒவ்வொரு நிலைகளையும் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரீட்டைல் ப்ராஃபிட், அதாவது சில்லறை விற்பனை. இது ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை, திங்ஸை நம்ம அங்கேருந்து வாங்கும்போது ஒவ்வொரு பொருட்களுக்கும் 10% 30% நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது லாபம் கிடைக்கும். அவங்க கம்மி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இப்போ வின்ஃபினித் நிறுவனத்தோட எம்ஆர்பி ரேட், ஒரு பொருளோட எம்ஆர்பி ரேட்டு 455 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 350 ரூபாய்க்கு தான் அந்த பொருளை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட லாபம் 105 ரூபாய் அந்த ஒரு பொருள்லையே நமக்கு கிடைக்குது. இதுதான் ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படின்றது. அதாவது ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வாங்கக்கூடிய எல்லா திங்ஸுக்கும் 10% 30% ப்ராஃபிட் நமக்கே ஓனா கிடைக்குது. செகண்ட் ஸ்டேஜ் ட்ரிபிள் பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பில்டப் போனஸ் தான். இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பிபிபினா பிஸ்னஸ் பில்டர் போனஸ் அண்ட் பிவி அப்படின்னா பிஸ்னஸ் வால்யூம், பிவி அப்படின்னா பாயிண்ட் வேல்யூ. ஓகேவா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஃபுல்லாமே நம்ம பிவி பிவி அப்படி தான் பேசுவோம். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, 2 ரூபாய் சேர்ந்தது தான் 1 பிவின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு, ஒரு 500 பிவி அப்படின்றாங்கன்னா 1000 ரூபாய். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி வாங்க, இந்த செகண்ட் ஸ்டேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சன் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே டீம் ஏ, டீம் இ, அதாவது 2 பேர், அதாவது லெஃப்ட் சைடு ஒருத்தவங்க, ரைட் சைடில் ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேரும் 500 பிவி 500 பிவிக்கு, ஒரு பர்சன் 500 பிவி இன்னொரு பர்சன் 500 பிவிக்கு வாங்கினாங்க அப்படின்னா
அதை வந்து 1 PVயா 1 பாயிண்ட் வேல்யூவாக கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 1 பாயிண்ட் வேல்யூக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா 50 ரூபாய் கிடைக்குது. அதாவது நீங்கள் எதுவுமே செய்யாமல் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கீழே ஒரு 2 பர்சனை வந்துட்டு நீங்கள் பொருள் வாங்க வைக்கிறீங்க. அந்த பர்சன் 500 பிவிக்கு திங்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டில் வந்துட்டு 50 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். சரியா? இதுதான் இந்த பிஸ்னஸ் பில்டர் போனஸ் அப்படின்றது. மேக்ஸிமம் கேப்பிங் எவ்வளோ சம்பாதிக்கலாம் இதில் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10,000 10,000 வரைக்கும் இந்த செகண்ட் ஸ்டேஜில் உங்களால் சம்பாதிக்க முடியும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து டிபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் பில்டிங் போனஸ். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ப்ரோன்ஸ் டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்க 2 பர்சன் 2500 பிவி 2500 பிவிக்கு திங்ஸ் வாங்கணும். ஸோ இப்படி வாங்கினாங்க அப்படின்னா 1 பிவியாக கணக்கு பண்ணுவாங்க. அந்த 1 பிவிக்கு 220 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த ட்ரிபிள் பிவியில் 250 ரூபாயும், இந்த டிபிபி இந்த ஸ்டேஜில் ஒரு 220 ரூபாய். ஸோ 470 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டு தான், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். பட் உங்களோட மேக்ஸிமம் கேப்பிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 lakh கிட்ட வந்து இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிளான் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. மற்றவங்க வாங்குற திங்ஸுக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னும் போது நம்ம வேணான்னு சொல்லுவோம். சரி, ஓகே, வாங்க 4th ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போம். பிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் ஸ்டார்ட் போனஸ் தான் இந்த ஸ்டேஜ். நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரோன்ஸ் டைரக்டர் அந்த போஸ்ட்டை 3 month 3 மாதம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 4th ஸ்டேஜுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு கீழே 2500 பிவி 2500 பிவிக்கு திங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதை 1 பிவியாக கணக்கு பண்ணுவாங்க. அந்த 1 பிவிக்கு உங்களுக்கு 140 ரூபாய் கிடைக்கும். இப்போ டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னா பிபிபியில் ஒரு 250 250 கிடைக்கும், டிபிபியில் ஒரு 220 கிடைக்கும், இந்த பிஎஸ்பியில் 140, மொத்தம் 610 ரூபாய் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வரும். மேக்ஸிமம் கேப்பிங் இது எவ்வளோ அப்படின்னா 80,000 வரைக்கும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு கீழே ஏபின்னு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டீம்லேயும் வந்துட்டு 20,000 பிவிக்கு அவங்க வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த பிபிபியில் ஒரு 2000, டிபிபியில் ஒரு 1760, பிஎஸ்பியில் 1120, டோட்டல் வந்து 4880 ரூபாய் நமக்கு இந்த ஸ்டேஜில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 5th ஸ்டேஜ் வந்து ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபினிட்டி போனஸ். இதில் வந்து உங்களுக்கு கீழே அந்த ஏபி அந்த 2 பர்சன் வந்து 50,000 பிபி 50,000 பிபிக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதை 1 பிவியாக கணக்கு பண்ணுவாங்க. அந்த 1 பிவிக்கு உங்களுக்கு 4200 ரூபாய் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி திங்ஸ் வாங்கும் போது நீங்கள் வந்து உங்களுக்கு சில்வர் டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கிடைக்கும். ஸோ டோட்டல் இன்கம் இந்த ஸ்டேஜில் எவ்வளோ அப்படின்னா பிபிபியில் ஒரு 5000, டிபிபியில் ஒரு 4400, அடுத்து இருக்கக்கூடிய பிஎஸ்பி ஸ்டேஜில் வந்து 2800, ஐபி ஸ்டேஜில் வந்துட்டு 4200. டோட்டலாக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளோட இன்கம் வந்து 14,600 ரூபாயாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 6th ஸ்டேஜ். இது ரொம்பவே ஒரு சூப்பர்பான ஒரு ஆஃபர்னு தான் சொல்லணும். அன்லிமிட்டெட் கார் ஃபண்டு தான் இந்த ஸ்டேஜ். அதாவது நீங்கள் அந்த சில்வர் மேனேஜர் அந்த போஸ்டிங்கை வந்துட்டு 3 month தொடர்ந்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாட்டினம் டைரக்டர் ஆகிடுவீங்க. இந்த பிளாட்டினம் டைரக்டருக்கு உங்களுக்கு கீழே 50,000 பிவி, அதாவது ஏ டீமில் 50,000 பி டீமில் 50,000 வாங்கினாங்க அப்படின்னா அதை வந்து 1 பிவியாக கணக்கு பண்ணுவாங்க. அந்த 1 பிவிக்கு உங்களுக்கு 3000 கிடைக்கும். இதில் வந்துட்டு நோ கேப்பிங், உங்களால் அன்லிமிட்டட் இன்கம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் அதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த 6th ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எவ்வளோ வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னா அதில் பிபிபி மட்டும் கட் ஆகும். டிபிபியில் 8800, பிஎஸ்பியில் 5600, ஐபிஎஸ்ல 8000, யூசிஎஃப்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜில் 6000, டோட்டலாக வந்துட்டு 28,800 ரூபாய் நம்ம நாளில் ப்ராஃபிட்டாக, அதாவது இன்கம் நமக்கு 28,800 ரூபாய் இந்த ஸ்டேஜில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து வாவ்னு சொல்லக்கூடிய அன்லிமிட்டட் ஹவுஸ் ஃபண்ட். அதாவது உங்களுடைய அந்த சில்வர் டைரக்டர் அப்படின்ற போஸ்ட்டை நீங்கள் 6 month, அதாவது 6 மாதம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எமரல்ட் டைரக்டராக வந்துட்டு போஸ்டிங் ஆவீங்க.
இதுக்கு கீழே உங்களுக்கு கீழே 50,000 பிபி அதே சேம் தான். சிஸ்டர் ஸ்டேஜில் நீங்கள் பண்ண அந்த 50,000 பிபி ஏல 50,000 பிபி பி டீமில் பண்ணினாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை 1 பிவிக்கு 3,200 ரூபாயாக கணக்கு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நோ கேப்பிங், உண்மையாகவே ஒரு வந்து அன்லிமிட்டெட் இன்கமாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றதுக்குரிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இதில் வந்துட்டு பிபிபி மட்டும் கட் ஆகிடும். ப்ளஸ் டிபிபிக்கு வந்து 8,800, பிஎஸ்பிக்கு 5,600, ஐபிஎஸ்க்கு 8,400, யூசிஎஃப்க்கு 6,000, யூஹெச்எஃப்க்கு 6,400. டோட்டலாக வந்து உங்களுக்கு 35,200 ரூபாய் வந்துட்டு இதில் ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் 8th ஸ்டேஜ் வந்து ஒரு சூப்பர்பான ஸ்டேஜ்னே சொல்லலாம். லக்ஸரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த 8th ஸ்டேஜ். இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே 2 சில்வர் டைரக்டர் வந்து இருக்கணும். அதாவது டீம் ஏல சில்வர் டைரக்டர், டீம் பிலையும் சில்வர் டைரக்டர் இருக்கணும். அப்படி இருந்தாங்க 2 சில்வர் டைரக்டர்ஸ் உங்களோட டீமில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூபி டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட் கிடைக்கும். இந்த போஸ்ட் கிடைக்கும்போது உங்களோட பிவி அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும்னா 1,400 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். எவ்வளோ வருமானம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட டிபிபியில் 22,000, பிஎஸ்பியில் 14,000, ஐபிஎஸ்ல 21,000, யூசிஎஃப்ல 15,000, யூஹெச்எஃப்ல 16,000, எல்எஃப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஜில் 2,800, டோட்டலாக வந்து உங்களுக்கு 90,800 ரூபாய், கிட்டத்தட்ட 1 லேக் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் அப்ராக்சிமேட்டாக உங்களோட ப்ராஃபிட்ன்றது கிடைக்கும், இன்கம் அப்படின்றது கிடைக்கும். இதுக்கு மேலே அவங்க ஒவ்வொரு பேரும் திங்ஸ் வாங்குறது பொறுத்து உங்களுடைய இன்கம் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே தான் போகும் அப்படின்றது உண்மையான விஷயம். உண்மையாகவே சூப்பரான பிளான் தான் சொல்லணும். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 1 ரூபாய் கூட நீங்கள் போடாமல் உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பளம் வருது அப்படின்னும் போது இன்னும் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்களுக்கு இந்த வீடியோவை யார் சென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உடனே உங்களுக்குன்னு ஒரு ஐடியா உருவாக்கி திங்ஸை வாங்க தொடங்குங்க, சம்பாரிங்க ஈஸியாக. இல்லை இந்த வீடியோவை வேறு ஏதாவது சோசியல் மீடியா அதர் நெட்வொர்க்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய நேம் ப்ளஸ் நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஊருக்கு நியர்பையில் இருக்க லீடர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நம்ம சேனலில் அடுத்து தொடர்ந்து வின்ஃபினித்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோடைய டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒன்று தர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.